வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 1983 ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா தங்கமகன். இந்த படங்கிறது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. வேற லெவலுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் ஜெகநாதன் அவர்கள். இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு துணையாக இருந்தார். இன்னொரு பக்கம் படத்தோட ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் போக வேற லெவலுக்கு படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்தது, மக்கள் தேட்டருக்கு திரும்ப கூட்டு வந்தது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அடித்து சொல்லிடலாம், இசைஞானி இளையராஜா அவர்கள்னு சொல்லிட்டு. எல்லா பாட்டுமே ஹிட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக ட்ரை பண்ணியிருப்பாரு. மக்கள் பல ஊர்களில் இந்த படத்தை வச்சு கொண்டாடினாங்க. படத்தை கொண்டாடினாங்களோ இல்லையோ, பட் ஆனால் பாட்டை வேற லெவலுக்கு வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க. பூமாலை சாங் அதெல்லாம் இப்போவுமே எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு பாட்டாகவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துடைய பாட்டுங்கிறது செமையாக இருந்துச்சு. நிறைய சீடி விட்டுச்சு, பெரிய அளவில் ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுத்ததாக அந்த படத்துடைய பாட்டுகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசரான சத்யா மூவிஸ் ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தங்கமகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர், அதாவது டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணி ரீமாஸ்டர் பண்ண ட்ரெய்லர் நாங்கள் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பார்க்காதவங்க அந்த ட்ரெய்லரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட ஹெச்டி ட்ரெய்லர், தங்கமகன் படத்துடைய அந்த டிஜிட்டல் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சத்யா மூவிஸ்க்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, படத்தை பார்த்தாகணும், அது டிஜிட்டலில் பார்த்தோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தயவுசெய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. தலைவர் முருகதாஸ் படம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படியும் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏப்ரலில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதே மாதிரி தங்கமகன் படம் டிஜிட்டலில் வந்துச்சு அப்படின்னா வச்சு கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரொம்ப ரெடியாக சூப்பராக இருக்கோம். பாட்ஷா பார்த்துருப்பீங்க எப்படி வச்சு கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கோம். ஸோ தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னோட ரெக்வஸ்ட் கிடையாது, ஆல் ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட். இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சத்யா மூவிஸ் தங்கமகனுக்கு பதிலாக நீங்கள் 3 முகம் ரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கமகன் வேண்டாம்னு சொல்லலை, தங்கமகன் இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 3 முகம் படத்தை திரும்ப டிஜிட்டலில் ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் 3 முகம் படத்தை டிஜிட்டலில் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே அந்த வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளோட சேனல் மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம், தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்க. 3 முகமும் எங்களுக்கு வேணும், தங்கமகன் படம் டிஜிட்டலில் ஃபுல் படம் வேணும், வச்சு கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி ரெக்வஸ்ட் நீங்களும் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்கமகன் படத்துடைய ட்ரெய்லரான டிஜிட்டல் வெர்ஷனில் உள்ள ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.